ஸோ மஞ்சக்காமலை வந்துட்டாலே வந்து நம்ம போய் நாட்டு மருந்து எடுத்துக்கலாம், கண்ணில் மருந்து விட்டா சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறோம். அது உண்மையிலே சரி பண்ணுமா பண்ணாதா அப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துலாம். மஞ்சக்காமலை அப்படின்றது ஒரு அறிகுறி தான், அது வந்து ஒரு நோய் கிடையாது. ரொம்ப காமனான ஹெப்படைட்டிஸ் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைரஸ் தொற்றுனால ஒரு அசுத்தமான தண்ணீரோ இல்லை உணவோ நம்ம எடுக்கும்போது வந்து நம்ம உடம்புல காய்ச்சல், வயிறு வலி, இந்த மஞ்சள் காமலை இதெல்லாம் வரும். அவங்க வந்து ஒரு 2 to 4 வாரம் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறது, தண்ணி ஆகாரம் நிறைய எடுக்கிறது, கொழுப்பு உணவுகள் கம்மியாக எடுக்கும்போது அந்த நோய் வந்து தானாகவே சரியாயிரும். அவங்க போய் நம்ம கண்ணில் மருந்து விடுறதோ நாட்டு மருந்து எடுக்கும்போது சரியாயிருச்சு அப்படின்ற ஒரு இதை கொடுப்பாங்க. ஆனால் பேஸ் லைனில் கல்லீரல் பாதிப்புக்கு வேற நோய், அதாவது ஒரு ஆல்கஹால் எடுக்கிறவங்க இல்லை நிறைய மருந்து எடுத்ததுனால வந்திருக்கு, இல்லை வந்து பித்தப்பை வர பாதையில் அடைப்பு இருக்கு, இல்லை வீரியமான வைரஸுகளான ஹெப்படைட்டிஸ் பி இல்லைன்னா சி வந்து அதில் கல்லீரலில் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த நாட்டு மருந்து எடுக்கிறது வந்து சரி பண்ணாது. ஸோ இனிமே மஞ்சக்காமலை இருக்கு அப்படின்னா ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு எதனால வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கனாலே போதும். ஒருவேளை வெறும் நாட்டு மருந்துவே நம்ம போயிட்டே இருக்கோம் அப்படின்னா இந்த பேஸ் லைன்ல இருக்கிற சில பிரச்சனையான நோய்கள் இருந்தது அப்படின்னா அது அப்புறம் ரொம்ப முத்துற நிலைமைக்கு போயிடும். ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல் QD ஹெல்த் டாக்ஸை இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு ஃபாலோ பண்ணுங்க.